நம்ம என்ன புக்கை ரீட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த எத்ரிக் டபுள் ஆத்தர் ஏஇ பவுல். ஸோ இவங்களுடைய புக்கை நம்ம ரீட் பண்ணிகிட்ருக்கோம். சாப்டர் வந்து 4 வந்து நம்ம இன்றைக்கி வந்து என்ன செய்ய போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இதுலேருந்து பார்க்கலாம். த ஸ்ப்ளீன் சென்டர். The spleen center has 6 spokes and therefore the same number of petals or undulation. Its appearance is speciality, radiant, glowing and sun-like. இப்போ நம்மளுடைய ஸ்ப்ளீன் சக்கராவை பற்றி என்ன செஞ்சுருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 பெட்டல்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூரியன் மாதிரி எப்படி இருக்கும்னா நல்ல ரேடியேட்டாகவும் நல்ல க்ளோயிங்காகவும் இருக்கும். This center is unique in this, that it has all the important functions of observing the vitality globes from the atmosphere. இந்த சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக நம்ம என்ன செய்கிறோம்னா சொல்கிறோம். ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய வைட்டாலிட்டி குளோப், உயிர் சக்தி ஆற்றல் இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் என்ன செய்யுதுன்னா அப்சர்வ் வந்து பண்ணுது, அட்மாஸ்பியர்லேருந்து அப்சர்வ் பண்ணுது. Disintegrating them எல்லாத்தையும் என்ன செய்யுதுன்னா உடைக்குது. And distributing the components atom charged with the specialized and transmuted prana. அதுக்கப்புறம் அது என்ன செய்யுது to the various parts of the body. அதுக்கப்புறம் அது எல்லா பார்ட்ஸுக்கும் என்ன செய்யுதுன்னா அழகாக வந்து என்ன செய்யுதுன்னா டிஸ்ட்ரிபியூட், அதுதான் என்ன செய்யுதுன்னா பண்ணுது. This process will most readily to be followed with the aid of the diagram. இப்போ இதில் வந்து ஒரு டயக்ராம் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயக்ராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிராணா ஃபுல்லாத்தையும் அது என்ன செய்யுதுன்னா அப்படியே ஃபுல்லாத்தையும் என்ன செய்யுதுன்னா வாங்குது. ஸோ வாங்கி அந்த ஸ்ப்ளீன் சக்ரா வந்து எல்லாத்தையும் என்ன செய்யுதுன்னா வாங்கி அதை என்ன செய்யுதுன்னா எல்லா பக்கமும் டிஸ்ட்ரிபியூட் வந்து என்ன செய்யுதுன்னா பண்ணுது, அதை கொடுத்துருக்காங்க. அடுத்தாப்புல த வைட்டாலிட்டி குளோப்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ட்ரான் இன்டு தி ஸ்ப்ளீன் சென்டர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உயிர் சக்தி ஆற்றல் வந்து முதல்ல எங்கே வந்து உள்ளே வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ப்ளீன் சக்ராக்குள்ளே தான் என்ன செய்யுதுன்னா வருது. தென் தே ஆர் broken up into 7 component atoms. அதுக்கப்புறமா அது 7 பகுதிகளாக என்ன செய்யுதுன்னா உடைக்கப்படுது. ஈச் ஆட்டம் சார்ஜ்ட் வித் ஒன் ஆஃப் த 7 வெரைட்டி ஆஃப் பிராணா. ஒவ்வொரு ஆட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா 7 வெரைட்டியில் ஒரு பிராணா வந்து அதில் வந்து என்ன செய்யுதுன்னா இருக்குது. தீஸ் ஆட்டம்ஸ் ஆர் தென் காட்டட் பை த ரொட்டேட்டிங் செகண்டரி ஃப்ரோசஸ் ஆர் ஸ்பன் ரவுண்ட் த சக்கரம். அதுக்கப்புறமா சக்கரத்துக்குள்ள நல்ல சுழற்சி, அதுதான் ரெண்டாவது பிக்சராக என்ன செஞ்சுருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ the 7 different kinds of prana are colored this. இப்போ 7 பார்ட்டாக வந்து 7 காம்பனண்ட்டாக உடைக்கப்படுது ஆட்டமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. ஸோ 7 கலர் பிராணாவாக உடைக்கப்படுது. என்னென்ன கலர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வயலட்டு, ப்ளூவு, க்ரீனு, எல்லோ, ஆரஞ்சு, டார்க் ரெட், ரோஸ் ரெட். ஸோ இது எல்லாமே நம்ம என்ன படிச்சிருப்போம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இது பேசிக் கோர்ஸில் படிச்சிருப்போம். ரெண்டாவது இந்த கலர்ஸ் பிராணாவை பற்றி நம்ம எதில் படிச்சிருப்போம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அட்வான்ஸ் கோர்ஸில் படிச்சிருப்போம். ஸோ நீங்கள் வந்து ஒரு பிராணிக் ஹீலராக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் நல்லா வந்து இதை என்ன செய்ய முடியும்னா புரிஞ்சிக்க முடியும். ஸோ இது வந்து 7 கலராக என்ன செய்யுதுன்னா ஸ்ப்ளீன் சக்கராவில் வந்து என்ன செய்யுதுன்னா உடைக்கப்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். It will be observed that the division are not exactly those to which we are accustomed in the solar spectrum, but resemble rather the arrangement of the colors seen on the higher level in the casual, mental and the astral body. இப்போ இதில் கொடுக்கப்பட்ட கலர்ஸ் எல்லாம் நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய கேஷுவல் பாடியில், நம்மளுடைய மென்டல் பாடியிலையும், நம்மளுடைய ஆஸ்ட்ரல் பாடிஸ்லையும் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸில் இந்த கலர்ஸை நம்ம என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். The indigo of the solar spectrum is divided into violet and the blue ray of prana. ஸோ நம்ம வந்து அட்வான்ஸ் கோர்ஸ்லேயும் வந்து இந்த இண்டிகோ கலர் வந்து நம்ம என்ன செஞ்சுருக்க மாட்டோம்னா படிச்சிருக்க மாட்டோம். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வேறு என்ன செஞ்சுருப்போம்னா படிச்சிருப்போம். ஸோ அதே விஷயத்தை தான் இங்கே என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. இண்டிகோ கலரை வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 கலராக என்ன செய்யுதுன்னா பிரிக்கப்படுது. என்ன கலர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வயலட் கலராகவும் ப்ளூ ரே ஆஃப் பிராணாவும் என்ன செய்யுதுன்னா பிரிக்கப்படுது. While the red of the spectrum is split up into dark red and ரோஸ் ரெட் பிராணா. இப்போ வந்து ரெட்டு வந்து எப்படி பிரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டார்க் ரெட்டாகவும் ரோஸ் ரெட் பிராணாவாகவும் என்ன செய்யுதுன்னா பிரிக்கப்படுது. ஈச் ஆஃப் த 6 spokes then sees one variety of atom and dispatches into the chakram or part of the body which is needed. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 எதழ்கள் இருக்கு இல்லையா, இந்த 6 எதழ்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர் பிராணாவும் என்ன செய்யுதுன்னா அப்படியே போய் உட்காரும்.
உட்கார்ந்த உடனே அந்த ஒவ்வொரு இதழ்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த பாடிக்கு வந்து என்ன செய்யுதுன்னா அந்த பிராணன் என்ன செய்யுதுன்னா கொண்டுட்டு போகுது. This account of 6 kind of atoms only. The 7th variety, that colored rose pink, is dispatched through the hub or center of the spleen chakram itself. இப்போ 6 கலர்ஸ் தான் நம்ம பார்த்தோம். 6 பெட்டல்ஸ் இருக்கு, 6 கலர்ஸ் வந்து என்ன செய்யுதுன்னா போகுது. இதில் வந்து 7வது கலராக என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிங்க், ரோஸ் பிங்க் கலர் வந்து அந்த நடு பகுதியில் போய் என்ன செய்யுதுன்னா உட்காந்து ஸ்ப்ளீனோடைய மிடில் பகுதியில் என்ன செய்யுதுன்னா உட்காந்து அது வந்து என்ன செய்யுதுன்னா போகுது. when it is distributed over the whole of the nerve system. இப்போ அந்த ரெட் பிங்க் பிராணா தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நர்வ் சிஸ்டத்துக்கு ஃபுல்லாத்துக்கும் என்ன செய்யுதுன்னா இதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. இதை பற்றி ரொம்ப ரொம்ப முக்கியமான நிறைய விஷயங்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. தென் ரோஸ் கலர் ஆட்டம் or the original atom which first drew round the 6 others of to form the globules. இப்போ அந்த ரோஸ் ரெட் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அசல் ஆட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் முதன்மையாக என்ன செய்யுதுன்னா அப்சர்வ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. The atom which bear the rose color prana are clearly the life of the nerve system. இப்போ இந்த ரோஸ் கலர் பிராணா தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நர்வ் சிஸ்டத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவை அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. and it is this the variety of prana which one may give to another as described in chapter 13. இந்த கலர் பிராணனா வந்து நம்ம என்ன செய்ய முடியும்னா இன்னொரு நபருக்கு என்ன செய்ய முடியும்னா கொடுக்க முடியும். அப்போ நம்ம ட்வின் ஹார்ட் மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட் சக்கராவை நம்ம ஹார்ட்லேருந்து நம்ம என்ன செய்வோம்னா பூமியை வந்து வாழ்த்துவோம். என்ன கலரில் வாழ்த்துவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரோஸ் கலரை வச்சு நம்ம என்ன செய்வோம்னா வாழ்த்துவோம். ப்ளஸ் மாஸ்டர் வந்து இந்த ரோஸ் கலரை பற்றி சொல்லும் போது இந்த ரோஸ் பிராணாவே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எதனாலும் ஹீல் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பெயின் ப்ளஸ் டிசீஸ் எனர்ஜி எல்லாத்தையும் ஹீல் பண்ணக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. ப்ளஸ் வந்து ஒரு இடத்த கூட என்ன செய்ய முடியும்னா அதால் சுத்தப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்மளுடைய நர்வ் சிஸ்டத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராணா தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிராணன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா கொடுக்குறாங்க. இதை வந்து நீ இன்னொரு நபர்களுக்கு வேணாலும் நீ என்ன செய்யலாம்னா கொடுத்து அந்த நபரை நீ ஹீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இங்கே என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. இஃப் த நர்வ்ஸ் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ் சப்ளைட் வித் த with this rose color prana, they become sensitive and intensely irritable. The patient find himself restless. இப்போ வந்து ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா if the nerves are insufficient supplied with the rose color prana. இப்போ வந்து அந்த நர்வ் சிஸ்டத்துக்கு வந்து அந்த ரோஸ் கலர் பிராணா வந்து பத்தாமல் இருந்தது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த பர்சன் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க, ரொம்ப இரிட்டபிளாக எதுக்கு எடுத்தாலும் இரிட்டேஷன் வந்து என்ன செஞ்சுட்டே இருப்பாங்கன்னா ஆயிட்டே இருப்பாங்க. த பேஷண்ட் ஃபைண்ட் ஹிம்செல்ஃப் ரெஸ்ட்லெஸ். அவங்க வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக என்ன செய்வாங்கன்னா பிஹேவ் பண்ணுவாங்க. அண்ட் த லீஸ்ட் நாய்ஸ் ஆர் டச் இட் செல்ஃப் அனாய் டு ஹிம். சின்னதாக ஒரு சத்தம் கேட்டால் கூட அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வரும். நீங்கள் லைட்டாக அவங்களை அப்படி டச் பண்ணிங்கன்னா கூட அவங்க ரொம்ப என்ன செய்வாங்கன்னா சவுண்டெல்லாம் என்ன செய்வாங்கன்னா கொடுப்பாங்க. இன்ஸ்டன்ட் ரிலீவ் மே பி afforded him by some healthy person flooding his nerve system with the supply of rose color prana. ஆனால் அதை வந்து என்ன செய்ய முடியும்னா சரி பண்ண முடியும் எப்போ வந்து ஒரு மனிதர் வந்து உடனடியாக அவருக்கு வந்து அந்த ரோஸ் கலர் பிராணாவை வந்து சப்ளை பண்ணுறாரோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து என்ன ஆகிடுவார்னா ரிலீவ் ஆகிடுவார். அப்போ நம்ம பிராணிக் ஹீலிங்கில் நம்ம என்ன செய்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீலிங் எல்லாம் நம்ம கொடுக்குறோம்ல. ஸோ அப்போ இதுதான் என்ன செய்யுதுன்னா நடக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா தெரிஞ்சுக்கலாம். Although there are seven distinct kinds of prana. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7 பிராணா வந்து என்ன செய்யுதுன்னா இருக்கு. They are only 5 main streams as described in some Indian books, but after issuing from the spleen chakram and the blue. இப்போ என்ன ஆனால் வந்து நம்மளோட இந்தியன் புக்ஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 கலரை பற்றி தான் என்ன செஞ்சுருக்காங்கன்னா மெயினாக வந்து குறிப்பிட்டிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்ப்ளீன் சக்ராக்கு வரும்போது ப்ளூவும் வயலட்டும் என்ன செய்யுதுன்னா ஜாயின் ஆகி ஒரு ஸ்ட்ரீம்குள்ளே என்ன செய்யுதுன்னா போகுது. அடுத்தாப்புல வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சும் டார்க் ரெட்டும் ஜாயின் ஆகி அனதர் ஸ்ட்ரீம்குள்ளே போகுது. இங்கே பாருங்களேன், இந்த பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூ டிசைன் மாதிரி என்ன செஞ்சுருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும். ஒரு பூ மாதிரி என்ன செஞ்சுருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதாவது 2 கலர்ஸ் வந்து ஒன்னா வந்து என்ன செய்யுதுன்னா ஜாயின் ஆகி அப்படியே வந்து என்ன செய்யுதுன்னா உள்ளே போகிறத தான் அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க இந்த பிக்சரில்.
ஸோ அதை தான் இங்கே என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க, 2 கலர் வந்து ஒன்றா ஜாயின் ஆகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் அண்ட் த டார்க் ரெட் ஜாயின் இன்டு அனதர் ஸ்ட்ரீம். அப்போ 3 பூ வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. த ஸ்ட்ரீம்ஸ் லீவ் இன்டு தி ஸ்ப்ளீன் சென்டர் ஹரிசாண்டர்லி. இது வந்து ஹரிசாண்டலாக என்ன செய்யுதுன்னா உள்ளே வந்து போகுது. இப்போ அதை வந்து எந்தெந்த சக்ராவுக்கு போகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வயலட்டும் ப்ளூவும் சேர்ந்து த்ரோட் சக்ராக்குள்ளே போகுது. அதாவது ஒவ்வொரு எதழில் இது ஸ்ப்ளீனில் வந்து 7 பிரிக்கப்படுது, உடைக்கப்படுது. உடைக்கப்பட்டதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கலர் சேர்ந்து ஒவ்வொரு பெட்டல்ஸ்குள்ளே என்ன செய்யுதுன்னா வருது. அந்த வர்றது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஒவ்வொரு சக்கராக்குள்ளே போகுது. மிடில் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் ரெட் வந்து என்ன செய்யுதுன்னா வருது, அது நர்வ்ஸ்க்கு போகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வயலட்டும் ப்ளூவும் சேர்ந்து த்ரோட் சென்டருக்கு போகுது. க்ரீனு நேவல் சென்டர் அண்ட் த அப்டமன் ஜெனரலி. எல்லோ ஹார்ட் சென்டருக்கு போகுது. ஆரஞ்சு அப்புறம் டார்க் ரெட் அண்ட் சம் டார்க் பர்பிள், இது வந்து பேஸ் ஆஃப் த ஸ்பைன் சென்டருக்கு போகுது. ரோஸ் ரெட் வந்து எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நர்வ் சிஸ்டத்துக்கு போகுது. ஸோ இதை வந்து 5 பிரித்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆஸ் த various kind of prana charged atom or distribute where required the charge of the prana gives life to the etheric double and through that to the dense body. இப்போ இந்த பிராணா வந்து எதுக்கு எனர்ஜி கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எத்ரிக் டபுள் வந்து நல்ல உயிரோடு இருக்கிறதுக்கு அதுதான் என்ன செய்யுதுன்னா ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டென்ஸ் ஃபிசிக்கல் பாடியும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு அது என்ன செய்யுதுன்னா ஹெல்ப் பண்ணுது. ஆனால் the degree of health of the parts of the body being largely determined by the volume of prana distributed. இதில் இங்கே தான் இடத்துல என்ன வச்சுருக்காங்கன்னா ஒரு செக் பாயிண்ட் வச்சுருக்காங்க. ஸோ என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ காலம் பிராணனை வந்து என்ன செய்கிறோன்னா கன்சர்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து மெயின் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் ஆஃப் த பிராணா, நீ எவ்வளோக்கான பிராணனை வந்து என்ன செய்கிறேன்னா எடுத்து அதை வந்து நீ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற, அதை வச்சு தான் உன்னுடைய ஹெல்த் வந்து இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போ நம்மளுடைய ஸ்ப்ளீன் சக்ரா வந்து நல்ல ஆக்டிவாக இருந்தால் நாம் வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு பர்சனாக என்ன செய்வோம்னா இருப்போம். The bearing of this significance fact on the maintenance of the physical vigorous or cure of disease is clearly of very great importance and will be more fully considered in the section devotion to healing and mesmerism. இது வந்து அந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது மூலமாக எப்படி நம்ம ஒரு டிசீஸை க்யூர் பண்ணுறது இதெல்லாம் அதில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. The autumn bearing the rose color prana grows gradually parallel as they sweep along the nerves and part with their பிராணிக் கண்டென்ட். இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ரோஸ் கலர் பிராணா வந்து நர்வ் சிஸ்டத்துக்குள்ளே அப்படியே போகுது இல்லை. ஸோ அது போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே வந்து அதில் இருக்கக்கூடிய அழுக்கையும் என்ன செய்யுதுன்னா அது அப்படியே ஸ்வீப் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தே ஆர் ஈவென்ட்லி டிஸ்சார்ஜ் ஃப்ரம் த பாடி த்ரூ த போசஸ் ஆஃப் த ஸ்கின். இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெட்ட விஷயத்தை எல்லாத்தையும் நம்மளுடைய ஸ்கின்னோடைய போசஸ் வழியாக என்ன செய்யுதுன்னா வெளியில் கொண்டு வருது. ஆஸ் வெல் ஆஸ் இன் அனதர் வே, இது இன்னொரு வழியாகவும் என்ன செய்யுதுன்னா கொண்டுட்டு வருது. ஃபார்மிங் வாட் இஸ் கால்டு த ஹெல்த் ஆரா. நம்ம பிராணிக் ஹீலிங்கில் ஹெல்த் ஆராவை பற்றி படிச்சிருப்போம்ல. ஸோ அந்த ஹெல்த் ஆரா வழியாக என்ன செய்யுதுன்னா இது வந்து வெளியில் கொண்டுட்டு போகுது. எ பேல் ப்ளூயிஷ் ஒயிட் எனாமினேஷன் ஆஃப் which a plate is given in man visible and invisible, பேஜ் நம்பர் 128. 128ல இதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து என்ன மாதிரியான கலரில் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ளூவிஷ் ஒயிட் எனாமினேஷனாக என்ன செய்யுதுன்னா வெளியில் வருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. In a man in vigorous health, the spleen does its work so generously that considerable more of the particles charged with prana are present that the man requires of its own use. இப்போ ஒரு மனிதனுடைய நல்ல ஸ்ப்ளீன் சக்ரா வந்து சூப்பராக ஒர்க் ஆகும்போது அவனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிராணா வந்து என்ன செய்ய முடியும்னா எடுத்துக்க முடியும். அவனுடைய ஓன் யூஸுக்கு போக மீத இருக்கக்கூடிய பிராணா வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா these unused particles are discharged from the body in all the direction through the health aura. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் யூஸ் பண்ணப்பட்ட இப்போ நம்ம வந்து நிறைய பிராணா வந்து எடுக்கிறோம். நம்ம பாடிக்கு வந்து ஓரளவுக்கு போதுமான பிராணா வந்து போதும் அப்படின்னா அந்த எக்ஸஸ் ஆஃப் பிராணா வந்து அவன் என்ன செய்யறான்னா ஹெல்த் ரேஸ் இருக்கு இல்லையா.
ஸோ அது வழியாக ஹெல்த் ரேஸ் வந்து நம்மளை சுற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். சூரியனுடைய ரேஸ் மாதிரி, சன் ரேஸ் மாதிரி நம்மளை சுற்றி ஹெல்த் ரேஸ் இருக்கும். அந்த எல்லா டைரக்ஷன்லையும் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிராணா ஃபுல்லாக வெளியில் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. த்ரூ த ஹெல்த் ஆரா along with the particles from which the prana has been extracted, எல்லா டைரக்ஷன்லையும் அது வந்து என்ன செய்யுதுன்னா வெளியில் வந்து என்ன செய்யுதுன்னா வருது. such a man in thus a source of health and strengthen to those around him. அப்போ தான் அவன் என்ன செய்யறான்னா தன்னை சுற்றி இருக்கிறவனா ஆரோக்கியமாக என்ன செஞ்சுக்கிறான்னா வச்சுக்கிறான். மாஸ்டர் வந்து பிராணிக் ஹீலிங்கில் சொல்லுவாங்கல்ல, நீ நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சன் கிட்டக்க பேசின அப்படின்னா நீயும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆவேன்னா எனர்ஜெட்டிக்காக ஆவ அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டக்க அதிகமான பிராணா சக்தி இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யுதுன்னா அவங்களுக்கு தேவை போக வெளியில் வர்றனால அதை வந்து மித்த பர்சனுக்கும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா கொடுக்குறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து அடுத்த பர்சனும் ஹெல்த்தியாக என்ன செய்கிறாங்கன்னா இருக்கிறாங்க. This process may be considerable intensified by those who identify definitely set themselves the heal others by mesmering pass and otherwise, as we shall see full more in the last chapter. இந்த process பற்றி நம்ம கடைசி சாப்டரில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. In addition to these particles just mentioned, as it is also well known that the small particles of the dense physical matter are continuously being thrown out from a man's body. இது மட்டும் இல்லாமல் அவன் உடம்புல வந்து யூஸ்அப் பண்ணப்பட்ட அந்த தேவையில்லாத அந்த விஷயங்கள், இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணப்பட்ட அந்த தேவையில்லாத அந்த எனர்ஜியும் வந்து என்ன செய்யுதுன்னா நம்மளுடைய ஃபிசிக்கல் பாடியிலேருந்து என்ன செய்யுதுன்னா வெளியில் ஏற்றப்படுகிறது. இட்ஸ் சென்சிட்டிபிள் பிரஸ்பிரேஷன்ஸ் அண்ட் இன் அதர் வே, இது சில விஷயங்கள் வழியாக என்ன செய்யுதுன்னா வெளியேற்றப்படுது. கிளாரி ஒயின்ஸாக பார்க்கும்போது இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெயிண்டான கிரே மிஸ்ட் மாதிரி என்ன செய்யுதுன்னா வெளியேறுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தாப்புல many of the particles are crystalline in the form, அது மட்டும் இல்லாமல் இந்த உப்பு தூள் உப்பு மாதிரியான ஒரு விஷயமா என்ன செய்யுதுன்னா இருக்கு. and therefore they appear as a geometrical figure ஆட்ட என்ன செய்யுதுன்னா அது பார்க்கறதுக்கு தெரியுது. one of the comment is that of the common salt of sodium chloride which takes in the form of cubes ஷேப்ல இது வந்து என்ன செய்யுதுன்னா நம்ம உடம்பை விட்டு வெளியில வருது அப்படிங்கிறாங்க. ஒரு தூள் உப்பு மாதிரி என்ன செய்யுதுன்னா அப்படியே வெளியில வருது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. A man on the other hand who is unable for any reason to splectify of his own, அடுத்தாப்புல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு சஃபிஷியண்டான பிராணா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பர்சனோடைய பிராணனை வந்து அவன் என்ன செஞ்சிருவானா அப்படியே வந்து சக் பண்ணி என்ன செஞ்சிருவானா எடுத்துருவான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்ம பிராணிக் ஹீலிங்கில் நம்ம என்ன செஞ்சிருப்போம்னா படிச்சிருப்போம். ஸோ அதை தான் என்ன செஞ்சுருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. ப்ராசஸ் திஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி வேம்பயர் அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா அப்படியே சக் பண்ணி என்ன செஞ்சிருவாங்கன்னா அவ்வளோத்தையும் என்ன செஞ்சிருவாங்கன்னா உறிஞ்சி என்ன செஞ்சிருவாங்கன்னா எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வெஜிடபிள் கிங்டமும் வந்து பார்த்தீங்கன்னா பிராணா வந்து என்ன செய்யுதுன்னா அப்சர்வ் பண்ணுது. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான அளவில் என்ன செய்யுதுன்னா அப்சர்வ் பண்ணுது. many of trees especially the pine and the eucalyptus trees, இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ். இப்போ நம்மளுக்கு இப்போ வந்து ரெண்டு மரத்தை பற்றி இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூக்கலிப்டஸ் ட்ரீயும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பைன் ட்ரீ. இது ரெண்டும் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பிங்க் கலர் ரோஸ் ரெட் பிராணா வந்து என்ன செய்யுதுன்னா வெளியில கொடுக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா குறிப்பிடுறாங்க. நம்மளுக்கு வந்து ரோஸ் ரெட் பிராணா தானே நம்மளுடைய நர்வ் சிஸ்டத்துக்கு வந்து வேணும் இல்லை. ஸோ அந்த பிராணனை இது வெளியில கொடுக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். extract from the globes almost exact the same constitution as does the higher part of the man's etheric body and reject any superfluous atom charged with rose colored prana which they do not themselves required. அந்த ட்ரீஸ்க்கு வந்து அந்த ரோஸ் ரெட் பிராணா வந்து தேவைப்படலையாம். ஸோ அதை வந்து அதை என்ன செய்தான் வெளியில வந்து என்ன செய்தான் தள்ளுதான். அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீஸ் கிட்டக்க நம்ம இருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய நர்வ் சிஸ்டம் வந்து சூப்பர் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மாஸ்டர் வந்து நம்ம மரத்துக்கிட்டக்கெல்லாம் பிராணா வாங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல. ஸோ அப்போ நம்மளுக்குள்ளே வந்து இதுதான் என்ன செய்யுதுன்னா நடக்குது.
எந்த ஒரு மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா நர்வ்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டிப்ளீட்டடாக இருக்கானோ அவங்க வந்து பர்டிகுலராக இந்த பைன் அண்ட் யூக்கலிப்டஸ் ட்ரீ கிட்டக்க போய் படுத்தாலோ இல்லை அதுக்கு கீழே போய் உட்கார்ந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய நர்வ்ஸ் வந்து நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் the health aura consisting of these particles ejected from the body serves the useful purpose of protecting the man from the invasion of disease of germ. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏன் இந்த ஹெல்த் ஆரா இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து நம்மளை வந்து ஒரு வீட்டோடைய காம்பவுண்ட் மாதிரி இது என்ன செய்தான் செயல்படுதான். நோய்கள் கிருமிகள்கிட்ட இருந்து இது நம்மளுடைய பாடியை வந்து என்ன செய்தான் ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெல்த் ஆரா வழியாக என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தேவையில்லாத அந்த நம்ம யூஸ் பண்ணப்பட்ட பிராணா எனர்ஜி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வெளியேற்றப்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. In health, these particles are thrown out through the pores in the straight line. Straight lineல இது என்ன செய்யுதுன்னா வெளியேற்றப்படுது at right angle to the surface of the body. Right angle to the surface of the bodyல எல்லாமே என்ன செய்யுதுன்னா வெளியேற்றப்படுது given to the health aura in straightly effect. Straighted effect என்ன செய்யுதுன்னா எல்லாம் வெளியில போகுது. As long as these lines remain free and straight, the body seems to be almost entirely protected from the attack of the evil physical influences. இது வந்து ஹெல்த் ரேஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக வந்து என்ன செய்யும்னா இருக்கும். நம்ம உடம்பை சுற்றி என்ன செய்யுதுன்னா இருக்குது. இது எதுலேருந்து நம்மளை பாதுகாக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈவல் ஃபிசிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து நம்மளை பாதுகாக்குது. அதுக்கப்புறம் டிசீஸு ஜெர்ம்ஸ்லேருந்து நம்மளை என்ன செய்யுதுன்னா பாதுகாக்குது. அப்புறம் ஜெர்ம்ஸ் பீயிங் ஆக்சுவலி ரிப்பிள்டு அண்ட் கேரி அவே பை த அவுட்ரஷ் ஆஃப் த பிராணிக் ஃபோர்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் என்ன செய்யுதுன்னா வெளியே வந்து என்ன செய்யுதுன்னா பண்ணுது. பட் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பட் when an account of weakness or over fatigue or wound a depression of spirit or through the excess of a irregular life. இப்போ ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து ஏதோ ஒரு வீக்னஸஸ் வந்தாலோ இல்லைன்னா ஏதாவது ஒரு புண்ணு இல்லைன்னா நம்ம வந்து ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போனாலோ இல்லை நம்ம ரெகுலர் லைஃப்லேருந்து இர்ரெகுலரான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்ம போகும்போது அந்த இடத்த சரி பண்ணுறதுக்கு நிறைய பிராணா வந்து என்ன செய்யுதுன்னா தேவைப்படுது. A prana is required to repair a waste or damage within the body. அப்போ அந்த மாதிரி அது தேவைப்படுற நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா and there is consequently a serious dimensions in the quality radiation, the lines in the health aura drooped. அந்த டைமில் பிராணா ஃபுல்லாக அந்த ஊண்டை சரி பண்ணுறதுக்கே போகிற சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் ஆரா வந்து ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது எராட்டிக் ஆகுது, கன்ஃபியூஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. த சிஸ்டம் ஆஃப் டிஃபென்ஸ் இஸ் வீக்கெண்ட். அப்போ வந்து பாதுகாப்பு வளையம் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சயின்ஸ் ஆஃப் பிரெத் டிரான்ஸ்லேட்டட் பை ராமபிரசாத் அப்படிங்கிறவங்க வந்து இந்த பிரீத்தை பற்றி நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இன்ஹேல் பண்ணும்போது 10 ஃபிங்கர்ஸ் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. 10 ஃபிங்கர்ஸ் அளவுக்கு பெருசாகுது. நம்மளுடைய ஆறாவுடைய வேரியேஷனை பற்றி என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. எக்ஸேல் பண்ணும்போது 12 டியூரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பிடும்போது பேசும்போது 18 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நடக்கும்போது 24 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தாப்புல ஓடும்போது வந்து பார்த்தீங்கன்னா 42 நம்மளுடைய இன்னர் ஆறாவுடைய அளவை சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தூங்கும்போது 100 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா பிராணிக் ப்ரீத்திங் நம்ம வந்து பண்ணி பார்ப்போம்ல. நம்ம பேசிக் கோர்ஸில் வந்து செகண்ட் டே வந்து பிராணிக் ப்ரீத்திங் பண்ணி நம்மளுடைய இன்னர் ஆரா எவ்வளோ பெருசாகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போ நம்ம அது வந்து 3 மடங்கு என்ன ஆயிருக்கும்னா பெருசாக இருக்கும்ல. ஸோ அதை தான் இவர் வந்து ராமபிரசாத் அப்படிங்கிறவர் வந்து இதை வந்து என்ன செஞ்சுருக்காருன்னா அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் வந்து எப்படி குறிப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த டேர்ம் ஃபிங்கர்ஸை வச்சு என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா அளவெடுக்க சொல்கிறாரு. ஃபிங்கர்ஸ்னால் இப்படி கணக்கெடுக்காதங்கிறாரு. இந்த வித்து பார்ட்டை வந்து என்ன செய்யணும் கணக்கெடுத்துக்கோ. வித்து பார்ட்னா இது இந்த அளவு இருக்கும் இல்லையா. ஸோ இந்த வித்து பார்ட்டை கணக்கெடுத்து 1 2 10ன்னா இப்போ இதில் வந்து 5. அப்போ இந்த வித்தை வந்து என்ன செஞ்சுக்கோன்னா கணக்கெடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்தாப்புல இது வந்து எதுக்காண்டி நம்மளுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் ரேஸ் வந்து எதுக்காண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா
நம்மளை வந்து நல்ல ஒரு ப்ரொடெக்டடாக நம்மளுடைய பாடியை வந்து வச்சுக்கிறதுக்கு ஒரு வால் மாதிரி என்ன செய்யுதுன்னா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது த டெவலப்மெண்ட் ஆஃப் த ஸ்ப்ளீன் சென்டர் எனேபிள் த மேன் டு ரிமெம்பர் ஹிஸ் ஆஸ்ட்ரல் ஜேர்னி. அது மட்டும் இல்லாமல் ஸ்ப்ளீன் சென்டர் வந்து நல்ல டெவலப் ஆச்சு அப்படின்னா அவருடைய ஆஸ்ட்ரல் ஜேர்னி, நம்ம டெய்லி நைட் வந்து நம்ம ஆஸ்ட்ரல் ஜேர்னி பண்ணுவோம்ல, அதை நம்மளுடைய மெமரியில் நல்லா என்ன செய்ய முடியும்னா வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதையும் என்ன செஞ்சுருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் வந்து முடியுது. நம்ம மண்டே வந்து நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். சாப்டர் 5 த பேஸ் ஆஃப் த ஸ்பைன் சென்டர். இது வந்து நம்ம மண்டே வந்து என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு குட்டியாக நம்ம வந்து ஒரு மெடிடேஷன் வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டோரகோம் சாதரியன் அவங்களுடைய நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா கிரேட் இன்வெகேஷன் வேர்ல்டுக்காண்டி பண்ணிக்கலாம். அடுத்த கிரேட் இன்வெகேஷன் வந்து நம்ம ஹையர் வேர்ல்டுக்குள்ளே நம்ம என்ன செய்யலாம்னா அப்படியே ட்ராவல் பண்ணலாம். ஸோ நம்ம பண்ணிக்கலாம். கண்களை மூடிக்கலாம், ஸ்பைனை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம். மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவாக எக்ஸேல் பண்ண. இன்ஹேல் ஸ்லோலி, exhale slowly. From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and serve. Let goodwill and the will to do good descend on earth. From the center which we call the human race, let the plan of love and light work out and make seal the door where evil dwell. Let light, love and power restore the divine plan on earth. So be it, so be it, so be it. இப்போ நம்மளுக்காண்டி பண்ணிக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நிறைய அன்பு சக்தியானது மெதுவாக மெதுவாக அப்படியே நம்மளுக்குள்ள நல்ல ஊடுருவி இறங்கிக்கிறது. இந்த ஒளி நம்மளுக்குள்ள இறங்க இறங்க அப்படியே நம்ம வந்து ஒரு டனல் ஆட்டம், ஒரு எனர்ஜியை நம்ம அப்படியே என்ன செய்யறோம்னா பார்க்குறோம். இப்போ அந்த டனலுக்குள்ள நம்ம அப்படியே டிராவல் பண்ற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். இப்போ அந்த டனல் வழியா நம்ம அப்படியே மெதுவாக மெதுவாக நம்ம அப்படியே வெளியில வரோம். நம்மளை நாமே இந்த ரூம்ல நாம் உட்கார்ந்து இருக்கிறது அப்படியே பார்க்குறோம். இப்போ அப்படியே வெளியில வரோம். வீட்டோட மொட்டை மாடியை பார்க்குறோம். அப்படியே மேலே அப்படியே வரோம். நல்ல வானத்தை, நல்ல பறந்து விரிந்த மேக கூட்டங்களை அப்படியே பார்க்குறோம். இப்போ நம்ம அதுக்குள்ளே நம்ம அப்படியே நல்லா ட்ராவல் பண்ணுறோம். நல்ல கோள்களுக்குள்ளே நம்ம அப்படியே வரோம். இப்போ அப்படியே நட்சத்திர கூட்டங்களுக்குள்ளே வரோம். இப்போ அப்படியே நல்ல யூனிவர்ஸ்குள்ளே வர மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நிறைய அன்பு சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ நம்ம நல்ல ஹையர் வேர்ல்டுக்குள்ள நாம் அப்படியே நடக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரு கிராண்ட் மாஸ்டர் சோகோஷி அழகா ஒரு மரத்துக்கு கீழே இருந்து அழகா ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி பாருங்க. அவங்கள சுற்றி நிறைய நபர்கள், நிறைய சீடர்கள் உட்கார்ந்துருக்காங்க. நம்மளும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் அப்படியே போய் உட்கார்றோம். நம்மளுக்கு தேவையான மெசேஜ் அங்கே கிடைக்கிற மாதிரி நாம் நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and serve. Let goodwill and the will to do good descend on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ நம்மளுக்கு அழகா குரு வந்து அழகா ஒரு ஹீலிங் கொடுக்குற மாதிரி பாருங்க. நமக்கும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நல்ல ஒரு ஹீலிங் கொடுக்குறாங்க. தேவை நமக்கே தெரியாது, நம்மளுடைய சப்கான்ஷியஸில் என்னென்ன எனர்ஜி எல்லாம் போகணும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் குருவுக்கு அழகாக தெரியும். அந்த தேவையில்லாத அன்வான்டான எனர்ஜிஸ் ப்ளஸ் அன்வான்டான கார்ட்ஸு, சைக்ளிக் அட்டாக் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்மளை விட்டு ஹீல் ஆகிற மாதிரி, நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை விட்டு அந்த எனர்ஜி எல்லாம் கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகிற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம்.
நம்ம ஹீல் ஆகும்போது நம்மளுடைய வீடு, நம்மளுடைய பிஸ்னஸ் பிளேஸ் நல்ல ஹீல் ஆகிற மாதிரி நம்ம நல்லா விஷுவல் பண்ணிக்கலாம். தேவையில்லாத கார்டு, சைக்ளிக் அட்டாக் அவை அனைத்தும் கம்ப்ளீட்டாக விலகிற மாதிரி நாம் நல்லா உருவாக்கப்படுத்திக்கலாம். இப்போ மாஸ்டர் வந்து நம்மளுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு அழகாக எனர்ஜி கொடுக்குற மாதிரி, நமக்கும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நல்ல எனர்ஜி கொடுக்குற மாதிரி நாம் நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். From the center which we call the human race, with the plan of love and light work out and made seal the door where evil dwell. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேறு ஊன்றி இறங்குகிறது. இப்போ நம்ம அழகாக ஹையர் வேர்ல்ட்லேருந்து நம்ம மெதுவாக கீழே இறங்கி வர மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். இப்போ நல்ல அந்த யூனிவர்ஸ்லேருந்து மெதுவாக மெதுவாக கீழே இறங்குறோம். அப்படியே கோள்களுக்குள்ளே வரும் நட்சத்திர கூட்டங்கள், இப்போ அப்படியே மேகங்கள், இப்போ நம்ம வீட்டோட மொட்டை மாடி, இப்போ நம்ம இருக்கிற ரூமு, இப்போ நம்மளுக்குள்ள வந்த மாதிரி ஃபீல் பண்ணிக்கலாம். Let light, love and power restore the divine plan on earth. நல்ல இந்த 3 சக்தியானதும் மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல ஒருங்கிணைஞ்சு இறங்குற மாதிரி நம்ம நல்ல உருவாக்கப்படுத்திக்கலாம். இது நம் அனைவரையும் சுற்றி சூழ நல்ல ஒரு பாதுகாப்பு கவசமாக போடப்படுகின்றது. To the Supreme God, Divine Father and Mother, thank you for your priceless blessings. To Grandmaster Chokoshi, to Mahaguru Shimanili, to all the great ones, Holy Gurus, Holy Masters, Saint, Archangel, Holy Angel and Spiritual Helper, thank you for your priceless blessings for the deeper understanding of this session. Thank you in full faith. மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவாக எக்ஸேல் பண்ணிக்கலாம்.